மிலாட் மகாராணி மதுரையிலேருந்து சுமதி பேசுகிறேன். இன்றைக்கி வந்து ஒரு குழம்பும் ஒரு பொரியல் ரெசிபி தான் பண்ண போகிறோம். அதாவது பசலிக்கீரை பருப்பு குழம்பு, அப்புறம் அந்த கொத்தவரங்காய் தோரன், இது ரெண்டும் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்ப்போம். வாங்க வீடியோ. ஃபஸ்ட்டு வந்து பசலிக்கீரை பருப்பு குழம்பு பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் வந்து இந்த பருப்பை வந்து 150 கிராம் பருப்பு, அதை வந்து குக்கரில் போட்டு 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்து வச்சுட்டேன். அதனால் கொஞ்சம் ஈஸியாக டக்குன்னு முடிஞ்சிடும். அப்புறம் பசலிக்கீரை 2 கட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு 4 தக்காளி பழம், இதை அரைச்சிக்கிடுவோம். அப்புறம் ஒரு நெல்லிக்காய் அளவு புளி, அதை ஊற வச்சு வச்சுருக்கேன். அப்புறம் தாளிக்கிறதுக்கு முழுசாக தான் இருக்கணும் சின்ன வெங்காயம். தாளிக்கிறது ஒரு 100 கிராம் வெங்காயம், அப்புறம் ஒரு 4 பல் வெள்ளைப்பூடு, அது வந்து தட்டி வச்சுருக்கேன். அப்புறம் தாளிக்கிறதுக்கு 2 மிளகா வத்தை. இப்போ பொடி வகைகள் வந்து 1.5 ஸ்பூன் சாம்பார் பொடி, 1 ஸ்பூன் மல்லிப்பொடி, அப்புறம் ஜீரகம், பெருங்காயம், இவ்வளோ தான் இதுக்கு தேவையான பொருள்கள். இது ஃபைனலாக போட்டு இறக்குறதுக்கு வெல்லம், அந்த கீரை குழம்புக்கு டேஸ்ட்டுக்கு. அப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி. இந்த பசலிக்கீரை பருப்பு குழம்பு முதல்ல பண்ணுவோம். அது வந்து பருப்பை ஏற்கனவே வேக வச்சு வச்சுட்டோம். இப்போ வந்து கீரையை வந்து குக்கரில் தாளித்து விட்டுக்கிறணும். குக்கரில் வைக்கிறதுக்கு காரணம் 2 நிமிஷத்தில் டக்குன்னு முடிஞ்சிடும். அதுக்காக தான் குக்கரில் வைக்கிறேன். குக்கர் சூடாகிடுச்சு. இப்போ அதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறோம். ஃபஸ்ட்டு ஜீரகம் போட்டுக்கிடுவோம். ஜீரகம் பொரிஞ்சிடுச்சு. இந்த வெங்காயம் வந்து முழுசாக தான் போடுவேன். அப்போ தான் அந்த கீரையோட இந்த வெங்காயமும் சேர்ந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இந்த தக்காளி பழத்தை வந்து கீரை குழம்புக்கு வந்து நான் அரைச்சி தான் போடுவேன். அதனால் இதை மிக்ஸி ஜாரில் அரைச்சிட்டு வந்துடுறேன். வந்துடுச்சு. இந்த 3 பல் வெள்ளைப்பூடு தட்டி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கிறேன். அதில் கொஞ்சம் மஞ்சப்பொடி, 1/2 ஸ்பூன் மஞ்சப்பொடி போட்டுக்கிறேன். போட்டு அதை நல்லா வதக்கிட்டு இப்போ வந்து கீரையை சேர்த்துக்கிறோம். பசலிக்கீரை. இந்த கீரையை வதக்கிட்டு லேசாக வதங்கின உடனே இந்த தக்காளி பழத்தை சேர்த்துக்கிடுவோம். கீரை வதங்கிடுச்சு. இந்த தக்காளி பழம் அரைச்சிட்டு வந்து 3 தக்காளி பழம், அதையும் இதில் சேர்த்துக்கிடுவோம். இந்த நெல்லிக்காய் அளவு புளி ஊற வச்சுருந்தேன், அதையும் இதில் வடிகட்டி சேர்த்துக்கிறேன். அதை சேர்த்துட்டு இந்த பருப்பு வேக வச்சுருந்தோம்ல, அதில் கொஞ்சம் தண்ணி இருக்கும். அந்த பருப்பு தண்ணி மட்டும் இதில் எடுத்து விட்டுக்குவோம். அதோட சாம்பார் பொடி, அப்புறம் மல்லிப்பொடி, ஒரு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கலந்துக்குருவோம். இப்போ நம்ம வெங்காயம், வெள்ளைப்பூடு, அப்புறம் தக்காளி அரைச்சி ஊற்றிருக்கோம், அப்புறம் புளி ஊற்றிருக்கோம், அப்புறம் சாம்பார் பொடி, மல்லிப்பொடி போட்டாச்சு. கீரை நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதை மூடி வச்சு விசில் வந்தோடனே ஒரு 2 நிமிஷத்தில் அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். விசில் போட்டுருவோம். ஒரு 2 நிமிஷம் மட்டும் இருந்தால் விசில் வந்துடுச்சு. குறைச்சி வச்சுட்டோம். இந்த 2 நிமிஷம் கழிச்சு அமர்த்திட்டு அப்புறம் பருப்போடு சேர்த்துக்கிடுவோம். இப்போ இந்த பசலிக்கீரை பருப்பு குழம்புக்கு கீரை இங்கே இருக்குது. அதை வந்து இதை இந்த பாத்திரத்தில் ஸ்டவ் ஆன் பண்ணியிருக்கேன், இதில் போட்டுக்கிடுவோம். நல்லா வந்துடுச்சு. இதையும் பருப்பையும் இந்த இதில் சேர்த்துக்குருவோம். 2 நிமிஷம் வச்சா போதும். கீரை நல்லா வெந்துடும் குக்கர்லேயே. ரொம்ப நேரம் தான் வைக்கக்கூடாது, 2 நிமிஷம் தான். அதோட இந்த பருப்பையும் கலந்துக்குருவோம். அவ்வளோதான். கொதி வந்ததும் இதுக்கு ஒரு தாளிப்பு போட்டால் பசலிக்கீரை பருப்பு குழம்பு ரெடி ஆகிடும். இது 2 சேர்ந்து ஒரு கொதிக்கட்டும். இப்போ தாளித்து வச்ச அந்த பருப்பும் இந்த கீரையும் சேர்த்து ஒன்றா கொதிக்க வச்சுட்டோம். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் வெல்லம் சேர்த்துக்குவோம். அதுக்கு ஒரு 1 ஸ்பூன் வெல்லம். அவ்வளோதான். இதுக்கு வந்து ஒரு தாளிப்பு போட்டுக்குருவோம். இறக்கி வச்சுட்டு தாளிக்கிறதுக்கு ஒரு 1.5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். கடவுள் பருப்பு போட்டுக்குவோம். எடுத்துருச்சு. அதில் மிளகா வத்தை போட்டுட்டு கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்குவோம். ஒரு 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள். அவ்வளோதான். இது அப்படியே இந்த குழம்பு ஊற்றிட வேண்டியதான்.
இப்போ கொத்தவரங்காய் தோரணுன்றதுக்கு இந்த கொத்தவரங்காய் வந்து ஒரு 1/4 கிலோ எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி கழுவி வச்சுருக்கேன். இதுக்கு வந்து கடலைப்பருப்பு ஒரு 50 கிராம் எடுத்திருக்கேன். அதையும் வந்து வேக வச்சு வச்சுட்டேன். வேக வைக்கிறதுங்க காமிச்சா லென்த்தாக வீடியோ போகணும்னு வேக வச்சு வச்சுட்டேன். இந்த இப்படி நசுங்கணும் அந்த மாதிரி ஒரு 3 நிமிஷம் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். 50 கிராம் கடலைப்பருப்பு, 1/4 கிலோ 250 கிராம் கொத்தவரங்காய். அதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணணும். அதுக்கு வந்து தேங்காய், ஜீரகம், மிளகா வத்தை இது பூரா மசாலா ரெடி பண்ணுறது. தாளிக்கிறதுக்கு இந்த சின்ன வெங்காயம் தான் போடணும், அப்போ தான் டேஸ்ட்டு. சின்ன வெங்காயமும் ஒரு 6 பல் பூண்டை இடித்து வச்சுருக்கேன். இவ்வளோ தான் தேவையான. ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. கடாயை வச்சுருவோம். கொத்தவரங்காய் தோரன் பண்ணுறதுக்கு இது வந்து தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணணும். கடாய் காய்ஞ்சதும் ஒரு 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இப்போ தேங்காய் எண்ணெய் ஊற்றணும், காஞ்சிருச்சு. அதில் ஒரு ஸ்பூன் கடுகு பருப்பு போட்டுக்கிறேன். இப்போ கடுகு வெடிச்சிருச்சு. சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறோம். சின்ன வெங்காயம் வந்து 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம், ஒரு மிளகாய் வத்தலை கிள்ளி போட்டுக்கிறோம். ஒரு 5 பல் வெள்ளைப்பூடு அதை வந்து இடித்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறோம். அதோட கருவேப்பிலை ஒரு கொத்து. வெங்காயம் வெள்ளைப்பூடு வதங்கிடுச்சு. அதில் கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறோம். அதோட இந்த கொத்தவரங்காயையும் சேர்த்துக்கிறேன். இதுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது எண்ணெயிலே நல்லா வதங்கணும். மூடி வச்சுக்கிறோம். மீடியம் ஃப்ளேம்லேயே 2 நிமிஷம் வதங்கட்டும். கொத்தவரங்காய் வதங்கட்டும். அதுக்கு ஒரு இந்த தேங்காயெல்லாம் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு வந்துடுறேன். தேங்காய், மிளகா வத்தை, காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகா வத்தை போட்டுக்கலாம். நான் 3 மிளகா வத்தை போடுறேன். அப்புறம் ஒரு ஸ்பூன் ஜீரகம். இதை 3ஐயும் நல்லா கோர்ஸாக அரைச்சிட்டு தண்ணி ஊற்றக்கூடாது. தண்ணி ஊற்றாமல் கோர்ஸாக அரைச்சிட்டு வந்துடுறேன். நல்லா வதங்கிடுச்சு. இது கொஞ்சோண்டு தண்ணி ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கிறேன். இந்த கொத்தவரங்காய் நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நல்லா வேக வச்சு வச்சுருக்கேன் இந்த கடலைப்பருப்பு, 50 கிராம் கடலைப்பருப்பு. இந்த கடலைப்பருப்பையும் சேர்த்துக்கிடுவோம். அதோட மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுருக்கேன் தேங்காய், அப்புறம் மிளகா, காஞ்ச மிளகா, ஜீரகம், இது 3ஐயும் இந்த மாதிரி குறவரன்னு அரைச்சி வச்சுருக்கேன். இதையும் இதில் சேர்த்துக்கிறோம். இதெல்லாம் நல்லா கலந்துட்டு 1 நிமிஷம் மூடி வச்சு எடுத்தால் அவ்வளோதான். கொத்தவரங்காய் பொரியல் தோரன் ரெடி ஆகிடுச்சு. கொத்தவரங்காய் தோரன் ரெடி ஆகிடும். உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துக்கணும். இன்னும் கொஞ்சம் உப்பு தேவைப்படுது, அதை போட்டுக்குவோம். போட்டு கலந்துட்டு தேங்காய் போட்டதுனால ரொம்ப நேரம் அடுப்பில் வைக்கக்கூடாது. நல்லா கலந்துட்டு ஒரு நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு மூடி வச்சுட்டு அப்புறம் இறக்கிற வேண்டியது. மூடி வச்சுருவோம். 1 நிமிஷம் சிம்மில் இருக்கட்டும். கொத்தவரங்காய் பருப்பு தோரன் ரெடி ஆகிடுச்சு. இதை இறக்கி வச்சுக்கிறேன். பசலிக்கீரை பருப்பு குழம்பு இறக்கியாச்சு. அதில் கொஞ்சம் தேவையான அளவு கொத்தமல்லி போட்டுக்குருவோம். பசலிக்கீரை பருப்பு குழம்பு இந்த மாதிரி தான் டெக்ஸ்சர் இருக்கணும். சாதத்தில் போட்டு விருப்பப்பட்டால் அதில் 1 ஸ்பூன் நெய் போட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். இது வந்து சைட் டிஷ்ஷு. இந்த தோரன் வந்து நீங்கள் ரசம் சாதத்துக்கும் நல்லாயிருக்கும். காரமாக தான் இருக்கும். அதனால் ரசம் சாதத்துக்கும் போட்டுக்கலாம், சாம்பார் சாதத்துக்கும் நல்லாயிருக்கும். இப்போ இந்த பசலிக்கீரை பருப்பு குழம்பையும் இந்த தோரனையும் டேஸ்ட் பண்ணி காமிக்கிறேன். சூப்பராக இருக்குது. இந்த பசலிக்கீரை பருப்பு குழம்பும் இந்த தோரனும் கொத்தவரங்காய் தோரணும் நல்லா காரமாக இருக்குது. இந்த சாம்பாருக்கு சூட்டபுளாக இருக்குது. இது மாதிரி செஞ்சு பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோ